நியாயாதிபதிகளின் புத்தகம் The book of Judges, chapter 2. Chapter 2. இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. Let's read verse 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. And all that generation also were gathered to their fathers, and there rose another generation after them who did not know the Lord and the works that he had done for Israel. யோசுவாவின் காலம் வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஒரு டிஃபரெண்டாக இருக்கிறது. Till the generation that Joshua lived, there was a very spiritual atmosphere maintained. யோசுவா மரித்த பிற்பதாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியதான அந்த சூழமை என்று சொல்லக்கூடிய காரியம் முற்றிலும் மாறுபட்டு விட்டது. After Joshua's death, the spiritual realm that these people lived has completely got destroyed. 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, in verse 15 of the same chapter, கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியே அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. Whenever they marched out, the hand of the Lord was against them for harm, as the Lord had warned them. யோசுவாவின் காலத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக போய்விட்டதாம். We see that after Joshua's generation, the Lord's hand was always against the Israelites. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். They were crushed and tormented. அது மாத்திரமல்ல, அவர்கள் அதை அடுத்தடுத்து நம்ம நியாயாதிபதிகள் புத்தகங்களில் வாசிக்கும் போது தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். After this passage we read in the book of Judges that there was lot of failure and destruction in Israelites. உடனே இவருடைய பாவம் இவர்கள் சோரம் போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? Whenever they sinned immensely, God comes in and intervenes. ஆண்டவர் எதிராளிகளுக்கு கட்டளையிடுவார். God will instruct the enemies of Israelites. எதிராளிகள் அவர்களை துன்புறுத்துவார்கள். These enemies of Israelites will come and torment them. அவர்கள் நெருக்குவார்கள். They will come and crush them. உடனே இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள். And that's the moment they will repent and cry out to the Lord. கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். Immediately God will raise up a judge at that moment. அந்த நியாயாதிபதியை வைத்து கர்த்தர் அவர்களை அந்த எதிராளிகளின் கையிலிருந்து விடுவிப்பார். God will raise this judge to redeem them from the enemies at that moment. அப்போ அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிறவரை இவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. Till that judge is alive, these people also will be in the Lord. நியாயாதிபதி என்னைக்கு செத்துட்டாரோ மரித்துட்டாரோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? After this judge dies, then again they go back to their old ways. மறுபடியும் விக்கிரகங்கள், மறுபடியும் சோரம் போறது, மறுபடியும் பாவம். Again idolatry and being in sin and adultery. கர்த்தர் மறுபடியும் அவங்களை என்ன பண்ணுவாரு? எதிராளிகளை அனுப்பி அவங்கள கஷ்டப்படுத்துவார், துன்புறுத்துவார். Again God will deliver them into the hands of the enemies to be tormented. மறுபடியும் அவங்க கதறுவாங்க. Again they will cry out to the Lord. கர்த்தர் அடுத்த ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். Then again God will raise another judge at that moment. So அவங்க அந்த நியாயாதிபதி இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. During the time that the judge lived, they would be good and within the Lord. நியாயாதிபதி இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே நிலைமை. After their judge dies, they will go back to their old ways. அப்போ இவங்களுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை யாரை வச்சிருக்குது? Their spiritual life is based on whom to be considered. ஒரு லீடரை வைத்துதான். It is based on a leader that they be அவர்களுடைய முழு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரும் ஆண்டவரை சேவிப்பதும் ஆண்டவரை ஆராதிப்பது அவர்கள் முற்றிலும் ஒரு லீடரை சார்ந்துதான் இருந்தார்கள். Their entire spiritual life was based on one leader. லீடர் மரித்தால் இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போய்விட்டது. Their spiritual life will also be destroyed once the leader dies. லீடர் சரியில்லைனா இவங்களும் சரியில்லாத ஒரு நிலைமையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினுடைய காலங்களுக்கு பிற்பதாக இப்படி இருந்தது. If the leader misleads them, they will follow him, and these were the days after Joshua's generation. அதனால தான் அந்த வசனத்திலே வாசித்தோம். That's why we read in that verse, அவர்கள் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியை அறியாத வேறொரு சந்ததி
அவர்களுக்கு பின் எழும்பிற்று. And there was a generation that arose after them who did not know the Lord and the works that he done for Israel. ஸோ இப்பொழுதும் நமக்கு பிற்பதாக ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம், நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் பார்க்கும்போது நமக்கு பின் எழும்பக்கூடியதான சந்ததி தேவனை அறியாததா எழும்பி விடுமானால், If you're going to analyze it through a spiritual perspective, if there is a generation after you that raises against the Lord, இது நம்முடைய சொந்த பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், let it be your own personal life. இல்ல இப்போ இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரங்களையும் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, You can also consider the spiritual circle that you are in. ஒருவேளை நமக்கு பிற்பதாக எழக்கூடியதான அடுத்த ஜெனரேஷன் என்று இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷனை நாம் சொல்லுகிறோமே, Just in case if you consider the generation right after you, இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் இப்போ உள்ள ஜெனரேஷன்? what do we call the current generation? ஜென்சி. ஜென்சி தானே? நீங்கள ஜென்சி அப்பா? Gen Z is the current generation. அந்த 2000க்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. There was a generation even before 2000. ஐ திங்க் 80ல இருந்து 20, அது மில்லேனியல்னு சொல்லுவாங்கல்ல. It's a millennial generation. நம்மள என்ன சொல்வாங்கன்னு தெரியல. பூமரா? We are called as baby boomers. பேபி பூமரா? நீங்கள் அந்த கேட்டகரியா? Gen Z. Gen Alpha. ஓ Gen It's the Alpha. next generation. ஓகே. என்னென்னலாம் பேர் வைக்கிறானுங்க. We've been updated and what kind of a Indiaல- name has come in today. இந்தியால புயல் ஒன்று வந்துச்சுன்னா புதுசா ஒரு பேர் வைக்கிறானுங்க. There is a storm when it comes to India, they keep a name for it. அது மாதிரி இன்னைக்கு இப்போ ஆல் ஆர் ஃபீமேல் நேமா? கோச்சுக்கு போறாங்க மகளிர் தினத்துல, நீங்க தேவையில்லை. All the storms are named after women or female. மகளிர் தினத்துல உங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க பிரதர். நீங்க Let's keep them happy on the Women's Day. ஸோ இது இப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், The reason why I'm mentioning this now is நாம் சற்று நமக்கு பிற்பதான் எழும்பக்கூடிய இந்த ஜெனரேஷனை கொஞ்சம் பார்க்கும் பொழுது, when we consider the generation that is right after us. அன்னைக்கு யோசுவாவுக்கு பிற்பதாக எழும்பின ஒரு கூட்டத்தாரை போல நாம் ஒப்பிட முடியுமா ஒப்பிட வேண்டியது இருக்கிறதா என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது. We are afraid whether we should compare them to the generation that was right after Joshua. அல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை அப்படிப்பட்ட சந்ததி இந்த ஜென்சியா, ஜென்ஸ் ஆல்பாவா, இந்த எழும்புற அந்த கூட்டத்தார் என் தேவனை அறியாத கூட்டத்தாரா இருப்பார்களானால், Maybe is one instance if this generation has been risen without the Lord. அவர்களுடையதான அடுத்து ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சற்று நாம் நிதானிக்க முடியும். Let's meditate through this passage as to how their spiritual life will be. அவைகளை நிதானித்து நாம் கொஞ்சம் சீரியஸாக எடுப்போமானால், We need to examine it and carefully be serious இந்த about it. சந்ததியை குறித்து மிகவும் எச்சரிப்போடு கூட, அது மாத்திரமல்ல நாம் மிகவும் கரிசனை கவனத்தோடு கூட அவர்களை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு குறித்து நாம் பிரயாசப்படுவோம். If that's the case, we will be very serious and with great care we will lead them into the Lord. குறிப்பாக இந்த VBS கேம்பெல்லாம் அந்த ஒரு நோக்கத்தோடு கூட செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அருள் புரிவாரா. Especially through these VBS camps, we would like to inculcate in children. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ஃபாவா பீட்டாவா அப்படிங்கிறது அந்த ஜெனரேஷனுக்கு என்ன வைக்க போறாங்கன்னு தெரியல. Because the generation doesn't know what they are going to be named after. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்க வேண்டும். But they need to be the generation within the Lord. ஒரே சந்ததி கர்த்தரை சேவிக்கும். There's only one generation that will worship the Lord. சந்ததி தலைமுறையாக கிறிஸ்துவின் சந்ததி, தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படும். And this generation will be called from generation after generation as Christ's own people. Hallelujah. 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 இப்போ இதுல இவங்க எங்க ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு, I'd like to highlight as to where they particularly failed. அது அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானால், And considering that we need to be careful in those areas, and Lord God help us. நிச்சயமாக
நம்முடைய சந்ததியை குறித்து நாம் ஜெபிக்கும்போது கவனமாக அதன்படி நாம் செயல்படும்போது கர்த்தர் எவ்வளவு காரியத்தை எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலையும் நம்முடைய பிள்ளைகளை சந்ததியாக அல்ல கர்த்தர் பயன்படுத்தக்கூடியதான வீரர்களாக கர்த்தரை எழுப்ப பண்ணுவார். Hallelujah. And if we have this in mind, I am sure that God will raise the next generation to be mighty warriors. ஏனென்றால் The reason being, இந்த யோசுவாவுக்கு பிற்பதாக அந்த சந்ததி இவ்வளவு மோசமா இருந்தாலும் although this generation was so wicked after Joshua, யெகூத் சிம்சோன் போன்றதான தெபோரால் போன்றதான வீராங்கனைகள் எழும்பினார்கள் தானே. there were so many mighty warriors like Samson, Jehud and Deborah that rose up from Israel. நிச்சயமாக நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாயிருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெற்றெடுக்கிற பிள்ளைகளாயிருக்கட்டும் It could be the children that we have physically born or spiritually given birth. அவர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் எழுப்ப வேண்டும். I am sure God will raise them as children who will be zealous for the எத்தனை பேர் Lord. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கும். That will be our prayer today. ஹல்லேலூயா. Hallelujah. சோ என்ன நடந்தது இவருடைய வாழ்க்கையில? What happened in the lives of the Israelites? எங்கே இந்த ஆவிக்குரிய டிக்ளினேஷன் என்று சொல்லுகிறோமே பின்மாற்றம் எங்கே வந்தது? Where did they have this spiritual declination? இங்கே 2ஆம் அதிகாரத்துல தொடக்கத்துல வாசிக்கும் பொழுது In the beginning of 2nd chapter we read, கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து the angel of the Lord went to Gilgal to Boshim. நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் And he said, I brought you out from Egypt and brought you into the land that I have swore to give you to your fathers. I said, I will never break my covenant with நீங்கள் you. இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். And you shall make no covenant with the inhabitants of the land, and you shall break down their altars. ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? But you have not obeyed my voice. What is that you have done now? ஆகையால் நான் அவர்களை உங்களுக்கு முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். So now I say, I will drive them out from before you. அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். But they themselves will be thorns in your side. இந்த அதிகாரத்தின் முடிவில் பார்க்கும்போதும் அடுத்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சில ஜாதிகளை விட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் முடிப்பார். When this chapter finishes and the beginning of next chapter, it says God had spared certain tribes within Israel. ஏன் இவர்களுக்கு கர்த்தர் சத்துருக்களை சுத்தி சுத்தி வைத்திருந்தார்? Why did God keep enemies for Israelites around them? இவர்கள் சத்துருக்கள் நிமித்தம் பயந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. Why did God bring the circumstance where Israelites feared for this enemy? இவர்கள் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் மீறி விட்டார்கள். This was because they broke the covenant that they had made with the Lord. Are you with me? நமக்கும் தேவனுக்கும் நாம் பண்ணுகிற உடன்படிக்கையானது அர்ப்பணிப்பானது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். It is very important, the covenant and the commitment that you have with the Lord. நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதான அந்த உறவின் உடன்படிக்கைக்கு இடையில The relationship that we have with the God and the covenant, எந்த ஒரு மீறுதல் வந்தாலும் in between this relationship, எந்த ஒரு கேப் வந்தாலும் சரி, if there is any gap or any obstacle, அது எதிரி நம்மை நெருக்குவதற்குரியதான பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்கோ நம்மை ஒடுக்குவதற்குரியதான ஒரு இடமாக மாறிவிடும். this will be a place where Satan can crush you and torment you. இன்னைக்கு இஸ்ரவேலை சுத்தி இவ்வளோ அடி அடிக்கிறானுங்க அப்படின்னா, Around Israel there's so many people attacking this country. இன்னைக்கும் இஸ்ரவேலை சுத்தி இவ்வளவு யுத்தங்கள், சின்ன சின்ன நாடு முதற்கொண்டு எல்லாம் அவனை எதுக்குறாங்க அப்படின்னா, Even today we see that the enemies are opposing Israel.
ஒண்ணே ஒண்ணு, There could be only one reason. அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை மீறுகிறது. They have broken the covenant with the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் In that being said, கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம், but the covenant that God made with Abraham யாக்கோபு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம், and the covenant that he made with Jacob, இந்நேர வரைக்கும் இந்த சின்ன தேசம் எவ்வளவு மிதி வாங்கினாலும் உயிரோடு இருக்குது. in spite of all the torment from the enemies, this Israel still exists. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய உடன்படிக்கையின் கரம் அந்த தேசத்தின் மேல இருப்பதனால தான் The hand of Lord that made the covenant is still with Israel. அவங்க நினைக்கிறாங்க எவ்வளவு எதிரி வந்தாலும் And that's the reason they think no கர்த்தர் matter. எங்களை காப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறார்கள். That's the reason they are so sure that no matter how many enemies we have, தேவ God will save தேவ us. பிள்ளைகளை இதுல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு சத்தியம். But children of God, there is a deep teaching within this passage for us. நாம் ஆரம்ப நாட்களிலோ இப்போவோ ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை குறித்து மிகவும் எச்சரிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Even the covenant that you made in the earlier days or nowadays, we have to be very careful. சின்ன சின்ன காரியத்துல சில காரியத்திலலாம் நம்ம பொருத்தனை நம்ம பண்ணியிருப்போம். We commit ourselves for certain things in our life. அந்த பொருத்தனைகளை குறித்து மிகவும் கவனமா இருக்க வேண்டும். We have to be very careful for this commitment and oath. ஆண்டவருக்கு நாம் சில நேரங்களிலே செய்வேன் என்று சொல்லி நாம் பண்ணுகிற ஒவ்வொரு பொருத்தனைகளை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We have to be very careful over all the commitment and the oaths that you're taking. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த விதத்திலும் பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. We should not give room for Satan in any which way. ஆண்டவர் ஒரு சிம்சோன் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். God had kept an anointing on Samson. அது தேவன் ஒரு உடன்படிக்கையின் அபிஷேகம். அது God had made an anointing of covenant. அந்த முடி தலையில இருக்கிற வரை அது என்னவாகாது? The hair, as long as it's there in the head, அவனுக்குள்ள இருக்கிற பலன் குறையாது. the strength within them will never be reduced. அது கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. This was a covenant that God made with Samson. எப்பொழுது அந்த சாதாரண ஒரு முடிதான், It is an ordinary hair on your head. அந்த முடி என்னைக்கு வெட்டப்பட்டதோ, The moment you shave the head off, அந்த உடன்படிக்கை எப்போ மீறப்பட்டதோ, when the covenant is broken, அவனுடைய எதிராளி உள்ளவன்ட்டான். the enemy had entered into இவன் him. பலன் இல்லாதவனாய் போய்விட்டான். He was a man who was so weak. தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Children of God, we need to be a strong person in spiritual life. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதும் கர்த்தர் நமக்கு ஜெயபலனாக For you, ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? but for God proclaims about நீங்கள் you and me. முற்றிலும் ஜெயம் உள்ளவர்கள், முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் உள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். You are people who are victorious in the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என்னாலே நான் ஒரு ஆண்டவராலே சேனைக்குள் பாய்வேன், அவராலே நான் மதிலை தாண்டுவேன் என்கிறதான அந்த ஒரு தைரியம், அந்த பலன் நமக்குள்ளே வேண்டுமானால், If you need the strength to face a mighty army or leap over the wall, என்னுடைய பாளையத்திலே அந்நிய பலிபீடங்கள் இருக்கக்கூடாது. in my wilderness there should not be other altars. என்னுடைய வீட்டிலே, என்னுடைய வளாகத்திலே, என்னுடைய சரௌண்டிங்ஸுக்குள்ளர மற்றவன் வந்து என்னை தீண்டக்கூடிய எந்த ஒரு காரியமும் நான் அனுமதிக்க கூடாது. In my house or in the surroundings, I shouldn't allow anybody to come and defile me. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். அது Children of God, this is a very big இது truth தேவ that we பிள்ளைகள் need to know. அநேகரத சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். Many children of God have taken it very நம்முடைய lightly. வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே தோல்விகளுக்கும் நெருக்கங்களுக்கும் அநேக வீழ்ச்சிகளுக்கு காரணம் நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், இடம் கொடுத்து விட்டோம் என்பதை நாம் உணராமல் இருப்பதுதான் ஒரு பெரிய ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. The main reason that we don't realize that we have given room for all these
activities to be இயேசு defiling us. சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான், God says here, the ruler of the world is here, ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்று but he has nothing to do with me. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்கும் உலகத்திற்கும் உலகத்தின் அதிபதி பிசாசுக்கும் எந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. Even for children of God, there's no business with Satan and the worldly things. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் நமக்குள்ளர வீட்டுக்குள்ளர வர்றதுக்குரியதான எந்த ஒரு காரியமும் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. We should not give any room for Satan to enter into your house. இந்த வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let God sanctify this entire நம்முடைய church today. வீட்டில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. Let God sanctify the things in our house. நாம் அனுமதித்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே மன்னிப்பாராக. Let God forgive for all the things that we have நாம் allowed in இடம் our கொடுத்த lives. காரியத்தை விட்டு கொடுத்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே மன்னிப்பாராக. Let God forgive me for all the forsaking that I have done. ஏனென்றால் அது என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய சந்ததியை அது எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. Because it shouldn't affect my generation or my spiritual life in any way at all. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சோ உடன்படிக்கை நான் மீறும் பொழுது, So when we break the covenant, தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறும் பொழுது, when we disobey the commandments of ஆண்டவர் God, பலிபீடங்களை இடித்திடுன்னு சொன்னார். பலிபீடங்கிறது அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த இடத்தை நம்ம எடுத்திருக்க கூடாது, இடைச்சிருக்கணும். அது இடிக்காம போனதுனால God had told you to destroy the altar just because we spared the altar. இங்கே அது எந்த அளவாய் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதித்து விடும் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். Let's see how it affects your spiritual life, to what extent. அது எப்படி நான் புரிந்து கொள்ளுவேன்? I will understand it in this way. தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை எப்படி நான் புரிந்து கொள்வது? Children of God, how do you realize that you have given place for the Satan? அவருக்கும் எனக்கும் இருக்கிறதான் அந்த உறவிலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது. There is a great rift in the relationship between you and the Lord. என்னுடைய ஜெப வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு பாதிப்புள்ளதாய் மாறி விடுகிறது. Your prayerful life is affected immensely. Prayer becomes infrequent. அடிக்கடி ஜெபிக்கிற நான் அதை குறித்த ஒரு அக்கறை இல்லாதவனாய் நான் போய் விடுகிறேன். Your prayer becomes infrequent and the frequency reduces. தொடர்ச்சியாக காலையும் மாலையும் ஜெபிக்கிற நான் அதற்கு இப்பொழுது நேரம் ஒதுக்காதவனாய் நான் போய் விடுகிறேன். I was a person who used to pray morning and evening. Now I'm not able to give time. ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை அறியாமலே நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am affected in a way that I am not able to recognize. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். I'm sure you'll be able to என்னுடைய understand. ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ விதத்திலே பாதிக்கப்படுகிறது. என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. My spiritual life is affected and it's been immensely pressured. எனக்கு ஜெபத்தில் ஒரு நாட்டம் இல்லாத போய் விடுகிறது. I don't have any firm hold in prayer. அதற்கு அலைய காரியங்களை கூட நான் சொல்லலாம். I can say several things for the இல்ல reason. நேரம் இல்லை, பலவீனம், ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடலாம். I can give several excuses for ஆனால் not praying. எனக்கு ஆவிக்குரிய ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இந்த தேவன் மேல் இருக்கிற ஜெபத்தின் மேல் இருக்கிற அந்த பற்று குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. But the desire for praying itself is getting reduced. தேவனுடைய வேதத்தை வாசிப்பது ஏதோ ஒரு ஆப்ஷனலாக போய் விட்டது. Reading the word of God has become optional in my life. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், Joshua was told by இரவும் God, பகலும் நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருக்கணும், அதை கவனமாய் இருந்து தியானம் செய்யானால் நீ உன் காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவாய், போகிற இடங்கள் எல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று. God had told Joshua, if you follow my commandments and follow it, you will be victorious everywhere you go. ஆனால் இந்த வசனங்கள் எனக்கு தெரிந்தாலும், Even if I know the words, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தெரிந்தாலும், even if when I know blessed is a man who meditates day ஆனால் and night, தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் நிலைக்கிறதில்லை. but the word of God does not stay within my நான் heart. இருதயத்தில் இதை வைக்க வேண்டும் என்கிற அக்கறையும் எனக்குள்ள இல்லாமல் போய் விடுகிறது. I don't even have the desire to keep it in இரவும் my பகலும் heart. தியானிக்க வேண்டுமே என்கிறதான ஒரு உள்ளத்திலே மனசு இருந்தாலும் அதை எந்த விதத்தில் செய்யணுங்கிற முயற்சியை நான் எடுப்பதில்லை. I'm not taking any efforts to have this word within my heart. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அந்த காரியம் நடக்குமானால், But if that happens in your யோசுவாவுக்கு life, தேவன் சொன்ன கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். all the promises that Joshua was given will கர்த்தர் be fulfilled in you.
வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். All your ways will be made கர்த்தர் நம்மை perfect. புத்திமானாய் நடக்க பண்ணுவார். God will make you wise. ஆனால் யோசுவாவுக்கு பிற்பதாக இந்த சந்ததி இதில் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. After the generation of Joshua, nothing had Worship continued. became a mechanical one. Worship was becoming mechanical. ஆராதனை என்பது ஏதோ பாடினோம் உள்ளத்துல உணர்ந்தோ இல்ல அன்பு ஏதோ விதத்திலேயும் ஒரு உணராத ஒரு ஆராதனையாய் போய் விடுகிறது. The worship was a worship without any feeling or emotion. ஏன் இதற்கெல்லாம் காரணம்? What was the reason behind this? எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இடம் கொடுத்து விட்டோம் பிசாசுக்கு. Somewhere you have given place for அவன் Satan. உள்ளர வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதா அந்த உறவிலே ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறான். Slowly but steadily he had been creating a rift in your relationship with God. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, Here God says, நீங்க நான் அவர்களை உங்களுக்கு முகத்திற்கு முன்பதான் துரத்துவதில்லை, அவர்கள் உங்களை நெருக்குவாருடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னியாவார்கள். அங்கே 3வது வசனம். Verse 3. So now I say, I will not drive them out before you, but they shall become thorns in your sides, and their gods shall be a snare to you. ஏன் அது உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா, Why it became a thorn to you? நான் உங்களை வந்து சொன்னேன் முதல்ல இவங்க உடன்படிக்கை நீங்க வந்து இந்த பலிபீடங்களை இடிக்கணும், அவங்களோட எந்த விதத்திலும் சம்பந்தம் கொள்ளக்கூடாது, அவங்களோட எந்த விதத்திலும் நீங்க சமரசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். God had told them very clearly to break their altars for their gods and not to have any relationship with these inhabitants. இது என்னவாயிருச்சு, நீங்கள் மற்றவர்களோடு கூட சமரசம் பண்ணினதினால். But then what happened was they made a covenant with the நான் people. சொன்னதை நீங்கள் ரிமூவ் பண்ணாததினால், Because you did not obey and remove the altars. உங்களுக்குள்ளரே விக்கிரகங்கள் வர தொடங்கிவிட்டது. Idols started entering your life. ஒரே நாள்ல வரல, It didn't come in a day. ஒரே நாள்ல வந்துடல விக்கிரகம். These altars or idols don't come into your life கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்கு உங்களுக்குள்ள தேவனுக்கு உங்களுக்கு ஒரு விரிசல் வர 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 Slowly it enters the day that there is a drift within you and God. தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Children of God, I'd like to mention one thing. எனக்குள்ள விக்கிரகம் ஒரு வேளை நான் வந்து சிலையை கொண்டு வந்து எடுத்து நான் வந்து விக்கிரகம் பண்ணல. You don't have to have a physical idol to do idolatry. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து தேவனை விட்டு விலகுறேன் அப்படின்னா, slowly if you are drifting away from the Lord, அது எப்படி அது வெளிப்படும் என்றால், how will it be revealed in your life? எனக்குள்ள ஆங்கிலத்துல சொல்லுவோமே ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ். In English we say we are self reliant. என் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடும். I have immense confidence on me. I can do, என்னால முடியுங்க. I have confidence that I can do it. என்னுடைய பலத்தை நான் சார்ந்து விடுவேன். You will lean on your own strength. என்னுடைய எஃபோர்ட் என்னுடைய ரிசோர்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். I will have tremendous confidence on my resources. அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். I would say I can find it, I can do it. அடுத்து என்ன வரும், எனக்குள்ள ஒரு பெருமை வந்துவிடும். What comes next is pride within you. இதெல்லாம் என்னவென்றால், what is all being said here நான் ஆண்டவரை எனக்கு மையமாக வைக்கவில்லை. I am not centering myself on God. ஆண்டவரை சார்ந்து நான் வாழவில்லை என்பதை, I am not depending upon God. இது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்துவிடும். This drift will happen slowly. நான் சொல்லுகிற எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you can understand what I'm saying? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது, every day when you get up in the morning, ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம்ல, we seek God and say, Daddy, thank you Lord for this day. Thank you Lord for this day. ஆண்டவரே இந்த நாளுக்கு நன்றி. Father, thank you for this day. நான் நல்லா தூங்கி எந்திரிச்சு உயிரோடு இருக்கிறேன்னா அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. Lord, it is your grace that I am alive after my sleep. இந்த நாள்ல நான் போணும். Today I have to go. இந்த நாள்ல நான் ஜனங்களை சந்திக்கணும். I have to meet people today. இந்த நாள்ல எனக்கு வேலை செய்யணும். I need to work today. தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு. I have so many troubles within me. அது என்னால நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லல. I'm not saying that I'm going to handle it, Lord. நீங்க வேணும் ஆண்டவரே. Lord, I need you. நீங்க வேணும் ஆண்டவரே. I need you, Lord. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த சார்ந்து இருக்கிற வாழ்க்கை தான் நான் கர்த்தரோடு கூட நடக்கிறேன், கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உறவிலே பாதிப்பில்லை என்பதை வெளிப்படுத்தும். The life that you seek the Lord and depend upon Him will reveal that you are still with the Lord. ஒருவேளை
அந்த காரியத்திலே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்குமானால், maybe if you fumble or stumble in this action, இந்த தினத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரா? let God strengthen you in this கர்த்தர் manner. உங்களை புதுமைப்படுத்துவாரா? Let God renew and make you new. ஆண்டவர் அந்த புதிய ஏற்பாட்டிலேயும் சரி எந்த விதத்திலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு எச்சரிப்போடு கூட சொல்லி இருக்கிறார். God very clearly warns us even in the New Testament, let us not confine to this world. எந்த விதத்திலும் பாவத்தோடு கூட நம்ம ஒத்து போய் விடக்கூடாது. Let us not compromise with sin in any way. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுத்து விடக்கூடாது. We should not give up in any circumstances for நம்ம the Lord. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால், Because we are the chosen generation of எல்லா God. இடங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை விளங்கப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Let God give us the grace to reveal that we are children of God everywhere. So இங்கே நாம் பார்க்கிறோம், ஒன்று அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள். Here we see the first thing is they broke the covenant. அது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவர்களுடைய உறவை அது பாதித்தது. This had affected the relationship that they had with God. இன்னொரு காரியம், அந்த உறவு பாதிக்கப்படும் போது விக்கிரகங்கள் உள்ளே வருகிறது. Secondly, there were idols that entered into their life. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் the misplaced worship. This was a misplaced worship. தேவன் இருக்கிற வேண்டிய இடத்திலே இன்னொன்று வந்து விடுகிறது. The place where God was supposed to be, they substituted something else. இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 7 there's another important thing that has been mentioned. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். And the people served the Lord all the days of Joshua and the days of elders who outlived Joshua, who had seen all the great works of the Lord had done for Israel. யோசுவாவின் நாட்களில் இருந்த மூப்பர்கள், all the elders who were there in Joshua's time, கர்த்தருடைய செய்கைகளை கண்டார்கள். these are people who have seen the great works of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. யோசுவாவின் சந்ததியிலே காலங்களில் இருந்த தேவ ஜனங்கள், the people who lived in the same generation of Joshua, இருந்த வரைக்கும் till they were alive, கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கிரியைகளையும் கண்டார்கள். these are people who have seen the great works of the Lord. யோசுவாவுக்கு பிற்பதாக எழுந்த சந்ததி, after the days of Joshua, the next generation, அந்த கிரியை காணவில்லை. they did not see the great works of the Lord. அந்த செய்கையை காணவில்லை. They did not see the miracles that God அதற்கு did. காரணம் என்ன? The reason for that would be அதுதான் 10வது வசனத்திலே வாசித்தோம். that we can read in verse 10. இஸ்ரவேலுக்காக செய்த கிரியை அறியாத வேறொரு சந்ததி. And all the generations were gathered to their fathers, and there rose another generation who did not know the Lord. Who did not know the Lord. ஆங்கிலத்தில் தெளிவாக அதுக்கப்புறம் அந்த சந்ததி தேவனை அறியாத சந்ததியா எழும்பினதுனால தேவனுடைய கிரியைகளையும் காணவில்லை. This was a generation who did not know the Lord and did not see the works of the Lord. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிரியையை காண வேண்டுமானால், if our children need to see the works of the Lord, நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். our children need to know the Lord. தேவனை அவர்கள் அறிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? For them to know the Lord, what are we doing? உபாகமத்திலே ஒரு வசனம் உண்டு. 6ஆம் அதிகாரம், உபாகமம் Deuteronomy chapter 6, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். verse 4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. Hear, O Israel, the Lord our God the Lord is one. You shall love the Lord your God with all your heart, with all your soul, and all your might. And these words that I command you today shall be on your heart.
இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. Please listen to it carefully. முதலாவது, நான் என் தேவனை முற்றிலும் அன்பு செலுத்த வேண்டும். Firstly, we have to love the Lord your God with your heart. உங்க பிள்ளைங்களை ஜஸ்ட் நீங்க விட்டுருங்க, உங்களை நீங்க யோசிங்க. Let alone the children. First focus on yourself. நீங்க எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்ங்கறத வசனம் சொல்லு. How should you and me be? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. You shall love the Lord your God with your heart and with all your soul and with all your might. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். And these words that I command you today shall be in your heart. இந்த காரியம் புரியுதா உங்களுக்கு? Are you able to understand what I'm saying? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் கட்டளையாக? What is God commanding you? நாம் தேவனை நேசிக்கிற நேசம் முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும், முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இருக்க வேண்டும். God is commanding you to love the Lord with all your heart, with all your soul and with all your might. மைட் அப்படின்னா அந்த வல்லமையிலே முழு பலன். Might being said with full strength. அடுத்து கர்த்தருடைய கட்டளை ஏன் இருதயத்தில் இருக்க வேண்டும்? Why should the God's word commandments be in your heart? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க அந்த இடத்துல வர்றாங்க. Because after this is what the children come in. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, You shall teach them diligently to your children. உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, You shall talk to them when you're sitting in the house, you're walking on the way, and when you lie down and when you rise. அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளுவாயாக. You shall bind them as a sign on your hand. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. They shall be as your frontlets between your eyes. அது மாத்திரமல்ல, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயா. You shall write them on the doorpost and your house and on your gates. எங்க திரும்பினாலும் வசனம் இருக்கணும், அதானே? Everywhere you turn, there should be the word of God. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் அன்னைக்கு? What did God say to Israelites? உன் புள்ள எங்க பார்த்தாலும் வசனம் தெரியணும். When your children see, everywhere there should be verses. நீ எங்கே உட்கார்ந்து பேசினாலும், Wherever you sit and talk, யாரை பத்தி பேசணும்? who should you talk about? ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டே இருக்கணும். You should talk about the word of God. இதை இவர்கள் செய்யாமல் போனதினால், Because they did not do what was commanded, யோசுவாவுக்கு பிற்பதாக எழுந்த சந்ததி வார்த்தை அறியாத, தேவனை அறியாத சந்ததியாக எழும்பிற்று. the generation that was raised up after Joshua was a generation who did not know the Lord and the word of God. அல்லேலூயா. Hallelujah. அப்படி என்றால், That being said, நமக்கு கையில எவ்வளவு பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. such a big responsibility has been given to our hands. ஆமென் சொல்லுவீங்களா? Can we say an amen? உண்மைதானே? Is it in true? உங்க பிள்ளைங்களுக்காண்டி ஜெபம் பண்ணா போதும்ங்கறத ஆண்டவர் சொல்லல. It's not enough that you pray for your children alone. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் பார்த்துக்குவாரு, அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல. It's not enough that you pray for them and God will take care of the rest. ஆண்டவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். You should talk to them about the Lord always. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். Your children should see you the way you worship the Lord. கர்த்தரை நேசிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க Your வேண்டும். children should see the way you love the Lord. உங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கிற வார்த்தையிலிருந்து நீங்கள் ஆண்டவரை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். You should teach to your children from the word that is within your heart. அல்லேலூயா. Hallelujah. நெட்டானியாஸ் நேத்து கோவப்பட்டுச்சு, ஒரு மாதிரி கோவப்பட்டுச்சு, ஏத்து பேசி சொல்லு சரி, அப்பைக்கு போய் கோவம் வரும். Yesterday Netanya was angry with me. நான் கோவத்தில் எடுத்துட்டு வசனத்தை சொன்னேன். Immediately I took a word of God and spoke to her. நெட்டானியா, Tanya, கோவம் நெருமுடன கொல்லுன்னு வசனத்துல இருக்கு. anger will kill the good person. The anger, short-tempered man will be destroyed அப்படின்னு சொல்றேன். It is written that a short-tempered person will be destroyed.
உடனே திரும்ப சொன்னா, Immediately what she said was, நீங்க கோபப்படுறீங்க. you are also getting angry. Are you with me? அப்போ எனக்குள்ள இருந்து வாழ்க்கையிலிருந்து போதிக்கிறதான அது அந்த பிள்ளையை சரியானதுக்குள்ள வழி நடத்தும். The teaching within my life that I tell my children will lead them to the Lord. Hallelujah. Hallelujah. இப்படி இந்த சந்ததி ஆண்டவரை போதிக்காம தவறுனதுனால, Just because this generation was not told about the Lord, ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால, because they broke the covenant of the Lord, அந்நிய தேவர்கள் உள்ள வருவதற்கு இடம் கொடுத்ததுனால, because they gave room for the foreign gods to enter in. நான் வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து We read in the word of God, ஆண்டவரே God had பிரச்சனையை கொடுத்தாராம். gave them troubles. என்னத்தை கொடுத்தார் ஆண்டவர்? What did God give them? அந்த வசனத்தை வாசித்து 2 நியாயாதிபதிகளுக்கு மறுபடியும் போவோம். Let's go back to the Judges chapter 2 and read that verse. 2ஆம் அதிகாரம் Judges chapter 2 20வது வசனம். verse 20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் என் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளை ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். So the anger of Lord was kindled against Israel, and he said, because these people have transgressed my covenant that I commanded their fathers and have not obeyed my voice, I will no longer drive out these people before them any of the nations that Joshua left when he died. உனக்கு முன்பதாக இருக்கிற மலையை பார்த்து நீ போ என்று சொன்னால் பெயர்ந்து போன்னு சொன்னார்ல. God had said you can even command the mountain to move. ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, but God says here now, நீ என் வார்த்தையை கேட்காம, because you did not obey my நீ word, மலையை பார்த்து போன்னு சொன்னாலும் போகாது. if you command the mountain to move, it will not move. ஏன்னா அத நானே போக விட மாட்டேன். because I am the one who's stopping the mountain. ஏன் நான் துரத்தி விடாதிருப்பேன். if I did not drive them out. Hallelujah. Hallelujah. அப்போ என்னை சுற்றி இருக்கிற எனிமியை துரத்துவது எனக்குள் இருக்கிற தேவனுடைய வார்த்தையும் கீழ்ப்படிதலும் தான். The obedience of the word of God is important for the enemies to be எத்தனை driven பேர் out. ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say an amen? Hallelujah. Hallelujah. என்னுடைய விசுவாசம் மாத்திரம் போதாது. My faith alone is not தேவனுடைய important. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் நான் விசுவாசிக்க வேண்டும். I have to obey to the word of God and have அந்த my faith. வார்த்தை போதித்த அந்த வார்த்தையை கேளாதே போனபடியினால், because I disobeyed the word, நான் இவங்களை துரத்தாம இருப்பேன். I will not drive them out. கர்த்தரின் வழி கவனித்தது போல அவர்கள் இதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையா என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக. I will not drive them out before the nations in order to test Israel. எப்ப நான் துரத்துவேன்? When will I drive them எப்ப out? அவங்களோட வழியை நான் செவ பண்ணுவேன்? When their ways will be அவங்க perfect. பிதாக்கள் எப்படி என்னுடைய வழியிலே நடந்தார்களோ, just as their fathers had obeyed in my அவர்கள் way, முற்பிதாக்கள் எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார்களோ, just as their forefathers had obeyed to the word, அவர்கள் இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகள் இந்த சந்ததி நடப்பார்களா என்று பார்ப்பேன். I will see that this generation following them will அது obey. வரைக்கும் நான் சோதனைக்காரனா இவர்களை துரத்தாம நான் விட்டு வச்சிருப்பேன். Till that moment I will not drive out their enemies and test Israel. Hallelujah. Hallelujah. ஏன் நெருக்கங்கள், Why they are in trouble? ஏன் பிரச்சனைகள், Why they have ஏன் என்னை problems? சுற்றிலும் இவ்வளவு போன்ற மதில் போன்ற காரியங்கள், Why there are so many walls that are நான் strangling me? இன்னும் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். Because I'm not walking in the way of நான் the இன்னும் Lord. அவருடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும். I'm not walking in the truth. நான் முற்பிதாக்கள் நேசித்ததை போல நானும் நேசிக்க வேண்டும். I have to love the Lord just as my forefathers. அதற்காகத்தான் கர்த்தர் இன்றும் நம்மை வழி நடத்தி வருகிறார். That's the reason God is still patiently leading you. Hallelujah. 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 ஆனால் ஒன்று இந்த காரியத்தில் இன்னொன்று காரியத்தை நாம் செய்யும்போது சோதிக்கும் போது But there's another thing that you will be tested. நாம் இந்த சோதனைகளின் மத்தியிலேயும் Among all these tests, இந்த யுத்தத்திலேயே நாம் தேவனை அறிந்து கொள்வோம்.
In this war, we will know the ways of the Lord. ஏனென்றால் கர்த்தர் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, In chapter 3 in Judges it says, இஸ்ரவேல் புத்திர சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பு. ஆண்டவர் நம்மை யுத்தத்திலே பழக்குவிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்திலே, இவ்வளவு போன்ற மதில் போன்ற எந்த ஒரு சேலஞ்சஸ் ஒன்று இருந்தாலும் இவைகளை ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால், இவைகளின் மத்தியிலே நாம் யுத்தம் செய்து கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவுடைய போராளிகளாய் மாறுவது மாத்திரமல்ல, நாமே யோசுவாவை போல இவர்களை துரத்த வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் துரத்த வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிய வேண்டும். God has not driven these people out to test Israel so that they will experience war. It was only in order for this generation to know what and teach war so that they will come to know the Lord. Hallelujah. Hallelujah. அதுதான் என்னுடைய பிள்ளைகளை அடுத்து நான் விட்டு போற சந்ததிகள் ஆண்டவருக்காக ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும் ஒரு சந்ததியாக கர்த்தர் எழுப்புவார். That will be the reason the next generation will be led to the Lord. அல்ல, நான் ஜெபிப்போமா. Let's pray together. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த இந்த வேளையிலே Let's நாம் commit செய்ய ourselves to the தவறின, Lord. செய்ய மறந்த, விட்ட காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்தி இருப்பாரானால், If God has reminded you for all the things that you have forgotten, இன்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு பொருத்தனையோடு கூட, நிர்ணயத்தோடு கூட செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். today let's follow Him with a great commitment and a decision in our lives. தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவோம் இந்த Let us நாளிலே. strengthen the covenant that we had with the Lord. எங்கே நாம் மீறினோம், எங்கே விட்டு கொடுத்தோம், அந்த கர்த்தர் நினைவுபடுத்தும் போது நாம் மனம் திரும்பி செயல்படுவோம். Let us repent and make us realize as to where we had left it off. கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவரிடத்திலே கேட்போம். Let's ask God's grace to love Him with a whole கர்த்தர் heart. நம்முடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிப்பாராக. Let God renew your prayer life. கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை புதுப்பிப்பாராக. Let God renew our obedience. அவருக்காக சேவை செய்ய ஓடுகிற காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே புதுப்பிப்பாராக. Let God renew the zeal that we have to run for Him. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகளை அமர்ந்திருக்க பண்ணி அவர்களோடு கூட வார்த்தையும் ஆண்டவரை குறித்து பேசக்கூடிய தைரியத்தையும் அனுகிரகத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாரா. More than everything, let God give us the grace of wisdom and courage to talk to our children and make them sit down. Hallelujah. 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 Hallelujah.